அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதான தேவநாதன் யாதவின் சொத்துக்களை தற்காலிகமாக முடக்குவதாக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதான தேவநாதன் யாதவின் சொத்துக்களை தற்காலிகமாக முடக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவன தலைவர் எம் சதீஷ்குமார் தாக்கல் செய்த மனு மீது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், முழுமையான விவரங்கள். சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த சுமார் 145 முதலீட்டாளர்கள் சுமார் 25 கோடி ரூபாய் பணம் பெற்று மோசடி செய்ததாக ஏற்கனவே இந்த நிறுவனத்துடைய இயக்குநர் தேவநாதன் யாதவ், குணசீலன் உள்ளிட்டோருக்கு எதிராக பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை வழக்கு பெற்றவர்கள் இவர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில்தான் தற்போது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட இவர்கள் அதாவது தேவநாதன் யாதவ், குணசீலன் மற்றும் சம்பந்தப்பட்ட அந்த மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிறுவனத்தின் சொத்துக்களை முடக்க வேண்டும் என்றுதான் தற்போது அந்த நிறுவனத்தின் தலைவர் சதீஷ்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவை பார்க்கும்போது தேவநாதன் யாதவின் சொத்துக்கள் விவரங்களை ஆய்வு செய்ததில் மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிறுவனத்தில் மோசடி செய்ததை வைத்து ஆதாயம் அடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் இவர் ஜாமீன் வெளியே வந்தால் தேவநாதன் யாதவ் உள்ளிட்டோர் தங்களுடைய சொத்துக்களை விற்கக்கூடும் என்பதால் அவருடைய சொத்துக்களை முடக்க வேண்டும் என்று ஏற்கனவே உள்துறை செயலர் தான் மனு அளித்ததாகவும் அந்த மனு இதுவரைக்கும் பரிசீலிக்கவில்லை என்று தெரிவித்தார். இந்த மனு விசாரித்த நீதிபதி வேல்முருகன் கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதன் யாதவ், குணசீலன் உள்ளிட்டோருடைய அந்த சொத்துக்களை தற்காலிகமாக முடக்க வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் இந்த மனுவுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று காவல்துறை தமிழக அரசு உத்தரவிட்டு வழக்கு விசாரணை மீண்டும் ஜனவரி 7ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.